நீங்கள் எப்போதாவது சிங்கத்தின் குரல் கேட்டிருக்கிறீர்களா? அது பூமியை அதிர வைக்கும். ஆனால் அதே சிங்கம் தன் குட்டிகளை மெதுவாக நக்கி பாதுகாக்கும் போது அதில் ஒரு தாய்மையின் கரிசனை தெரியும். அதுபோலதான் ஓசியா 13 மற்றும் 14 அதிகாரங்களில் தேவனுடைய இரு பக்கங்களை பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் நியாய தீர்ப்பு, மற்றொரு பக்கத்தில் இரக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் மூழ்கியிருந்தார்கள். அவர்கள் தேவனை விட்டுவிட்டு செல்வம், விக்கிரகங்கள், தங்கள் வல்லமை ஆகியவற்றில் நம்பிக்கை வைத்தார்கள். அந்த பெருமை அவர்களை அழிவிற்கு தள்ளியது. கோபத்துடன் முழங்கிய தேவன் இப்போது மென்மையாக கூறுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். இந்த 2 அதிகாரங்கள் ஒரு இதய பயணத்தை காட்டுகின்றன. பாவத்தில் இருந்து தண்டனைக்கு போய் தண்டனையில் இருந்து மீட்பை நோக்கி. அவருடைய கோபமும் அன்பும் நம்மை திருத்தி திரும்ப செய்வதற்கே. விரிவாக தியானிப்போமா? பிரியமானவர்களே, எந்த அளவும் இல்லாமல் நம்மை காலம் காலமாய் நேசிக்கும் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மை ஆண்டு வழி நடத்தும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் ஓசியா 13, 14 அதிகாரங்களை சிந்திக்க போகிறோம். இதுவே ஓசியா தீர்க்க தரிசன பாடங்களின் கடைசி பகுதி. ஓசியா 13, 14 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதும் எதிர்காலத்தில் அவர்கள் மீண்டும் மீட்கப்படுவார்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்கலாம். 13 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கப் போவது தவிர்க்கப்பட முடியாதது என்பதை புரிந்து கொள்ளலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஓசியா 13:1. எப்பிராயீம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். எப்பிராயீம் ஜீவனுள்ள தேவனை சேவித்த நாட்களிலே தேவன் அவனை மகிமைப்படுத்தினார். ஆனால் பாகாலை வழிபட துவங்கின போது அவன் மரித்து போனான். எப்பிராயீம் மரித்து போனது மட்டுமல்ல, தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். அது மட்டுமல்ல, அந்த தேசமும் மரித்து போய்விட்டது. இந்த நாள் வரைக்கும் இன்னமும் அங்கே செழிப்பு வரவில்லை. சமாரியா பாழடைந்து கிடக்கிறது. இன்னும் அந்த பகுதியிலே ஒரு காலத்திலே மேன்மை பெற்றிருந்த எத்தனையோ பட்டணங்கள் மீண்டும் கட்டப்படாமலே போய்விட்டது. அடுத்த வசனம் பாருங்கள். ஓசியா 13:2. இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சொரூபங்களையும் தங்கள் புத்தி கேட்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகளெல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். இது அந்நாட்களிலே அங்கே காணப்பட்ட ஒரு தொழுகை முறை. பொன் கன்றுக்குட்டிகளை முத்தமிடும்படியாக ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். இன்றும் பலருடைய எண்ணம் ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலத்தையோ முத்தமிடுவது தேவனை தொழுது கொள்வது என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை பார்க்க போகும் சிலர் இயேசு கிறிஸ்து நாட்களிலே இந்த வழியாக அவர் நடந்து சென்றார் என்று யாராவது கூறினால் உடனே குனிந்து தரையை முத்தமிடுவார்களாம். பிரியமானவர்களே, தரையை முத்தமிடுவது அறிவுள்ள ஒரு செயல் அல்ல. அது இயேசுவின் உடல் வைக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் அவர் இப்பொழுது அங்கே இல்லை. அப்படி என்றால் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையே நாம் அவரை தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் வாழும் முறையில் வெளிப்படுத்த வேண்டும். நமது வியாபாரம் அதை வெளிப்படுத்த வேண்டும். சமுதாயத்திலே உங்கள் செயல்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் குடும்ப உறவுகள் அதை வெளிப்படுத்த வேண்டும். இவை எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்றால் அதுதான் நீங்கள் செய்யும் சிறப்பான தொழுகை. ஓசியா 13 அதிகாரம் 3, 4 வசனங்களை பாருங்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரைப் போலவும் புகைக்கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தீர்களா? ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது முக்தி பெறுவதற்கு அல்லது மோட்சம் செல்வதற்கு நீங்களே உங்களுக்கு சொந்தமாய் பல வழிகளை திட்டமிடலாம். ஆனால் இயேசு ஒருவரே இரட்சகர். இயேசு ஒருவரே இரட்சகராக இருப்பதனால்
அவருடைய வழியில் மட்டுமே அவரிடத்திலே நாம் செல்ல முடியும். யோவான் 16:6 இயேசு மிக தெளிவாக கூறியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கோடிக்கணக்கான மக்கள் இந்த வழியே வந்து மீட்பை பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் அவரை அண்டிக் கொண்டு ஒரு மகிழ்ச்சியான நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தவறிவிட வேண்டாம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரே வழியை அவர் ஒருவரே வைத்திருக்கிறார். ஓசியா 13:5-6 வாசிக்கிறேன். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். கவனித்தீர்களா? இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? நானே உங்கள் தேவனாக இருக்கிறேன், நானே உங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தேன், எனவே நான் உங்களை விட்டுவிடப் போவதில்லை, உங்களை நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். 7-8 ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கியைப் போல் வழியருகே பதிவிருப்பேன், குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்கொலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன், காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். பிரியமானவர்களே, இங்கே நாம் ஆர்வம் தரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியை பார்க்கிறோம். தானியேல் கண்ட தரிசனத்தில் தானியேல் 7 நாம் வாசித்தது என்ன? பாபிலோன் ஒரு சிங்கத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. மகா அலெக்சாண்டரின் காலத்தில் கிரேக்க சாம்ராஜ்யம் சிவிங்கிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் கரடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஓசியாவின் தீர்க்க தரிசனத்திலும் ஒரு சிங்கத்தைப் போல ஒரு சிவிங்கியைப் போல பதிவிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உரைத்த இந்த தீர்க்க தரிசனத்தை தொடர்ந்து மிக விரைவில் மேதிய பெர்சிய ராஜ்யமானது கரடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற ராஜ்யம் அவர்களுக்கு எதிராக வந்தது. அதில் பெரும்பான்மையானவர்கள் அசீரியர்கள். குட்டியை பறிகொடுத்த கரடி போல நான் அவர்களுக்கு இருப்பேன் என்கிறார். குட்டியை பறிகொடுத்த கரடி அத்தனை கோபம் நிறைந்ததாக இருக்கும், அத்தனை கொடூரமாக அது எழும்பி வரும். ஓசியா 13:9 இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் காரியங்களுக்கு நாம் தேவனை குறை கூறுகிறோம். நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒருவராக இருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். நீங்கள் தான் உங்களை கெடுத்து கொண்டீர்கள், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், நீ இருக்கும் நிலைமைக்கு காரணம் நீயே என்று சொல்கிறார். என்றாலும் தேவனிடத்திலே உங்களுக்கு உதவி கிடைக்கும். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவே இருக்கிறார் என்பதையும் அங்கே தெளிவுபடுத்துகிறார். ஓசியா 13:10-11 பாருங்கள். எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை இரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரகத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களைப் போல தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் தேவன் சவுலை கொடுத்தார். உண்மைதான். ஆனால் கோபத்தோடு தான் அவனை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். அது மட்டுமல்ல, உக்கிரகத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் என்றும் கூறுகிறார். வடக்கு ராஜ்யத்தின் கடைசி ராஜாவான ஓசேயாவை எடுத்துக்கொண்டார். தெற்கு ராஜ்யத்திலிருந்து தேவனே சிதேக்கியாவையும் எடுத்துக்கொண்டார். எதனால் எடுத்துக்கொண்டார்? தனது உக்கிரகத்தில் எடுத்துக்கொண்டார். அதுதான் பிரியமானவர்களே நியாய தீர்ப்பு. ஆரம்பத்திலும் அதுவே தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருந்தது, முடிவிலும் அதுவே நியாய தீர்ப்பாக இருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். ஓசியா 13:16 சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாக இருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், அவருடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும், அவர்களுடைய கற்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி இந்த வார்த்தை இவ்வாறாகவே நிறைவேறியது. இன்றும் சமாரியா பாழாய் கிடக்கிறது. சரி, இப்பொழுது நாம் ஓசியா 14 வருகிறோம்.
எதிர்காலத்தில் தேவன் இஸ்ரவேலரை ரட்சிக்கப் போகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. வாசிக்கிறேன். ஓசியா 14:1. இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். மிக தெளிவாக அவர்கள் சிறையிருப்பினுள்ளே செல்ல போவதற்கான காரணம் அவருடைய அக்கிரமம்தான், அவருடைய பாவம்தான் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஓசியா 14:3. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இன்றும் பலர் தங்கள் திறமை, தங்கள் தாளந்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ஞானத்தை வணங்குகிறார்கள், தாங்கள் செய்யும் பணிகளை வணங்குகிறார்கள். அவர்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் வணங்குகிறார்கள். அப்படி செய்கிறவர்கள் அஞ்ஞானிகள். இன்றும் எத்தனை கிறிஸ்தவர்கள் கர்த்தர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை வைக்காமல் தங்கள் நம்பிக்கையை பணத்தின் மேலும் மனிதர்கள் மேலும் வைத்திருக்கிறார்களே இல்லையா? நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு எதன் மேல் இருக்கிறது? வசனங்கள் 4 முதல் 7 வரை பாருங்கள். ஓசியா 14:4 முதல் 7 வரை. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனைப் போல இருக்கும். அவர்கள் சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குவேன் என்று கூறுகிறார். என்னை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள், சீர்கெட்டு போனார்கள், ஆனாலும் நான் அவர்களை குணமாக்கப் போகிறேன், மீண்டும் அவர்களை பூரணமாய் நேசிக்கப் போகிறேன், என் கோபத்தை அவர்களை விட்டு விலக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஓசியா 14:8-9 வசனத்தை பாருங்கள். இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று இப்ராஹிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதார் விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று இப்ராஹிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இந்த 8ஆம் வசனம் வேத புத்தகத்தில் உள்ள அருமையான வாக்கியங்களிலே உண்டு. இது ஒரு வெற்றியின் சங்கீதம். இது எதிர்காலத்திலே இப்ராஹிம் என்ன சொல்ல போகிறான் என்பதை இங்கே கர்த்தர் கூறுகிறார். இறுதியாக தேவன் வெற்றி சிறக்கப் போகிறார், அன்பு வெற்றி சிறக்கப் போகிறது. இப்ராஹிமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கூறினார். அவர் கைவிடாதவர். தேவனை விட்டு பாகாலையும் பொன் கன்றுக்குட்டியையும் வணங்க திரும்பினதினாலே கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிற்குள்ளே அனுமதிக்கப் போகிறார். என்றாலும் இறுதியிலே அவரே அவர்களை மீட்டு எடுக்கப் போகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று சொல்லப் போகிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்திலே பாவங்கள் எவ்வளவு பெருகி கொண்டு சென்றாலும் இறுதியாக கர்த்தர் வெற்றி சிறக்கப் போகிறார். அதிகமான மக்கள் ரட்சிப்படைய போகிறார்கள். ஸ்பர்ஜன் என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரனின் விசுவாசம் இதுதான். இன்று உலகத்தை நாம் எட்டி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நம்பிக்கை பிறப்பது கடினமானதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் திருச்சபை சிறுபான்மையாக காணப்படுகிறது. கடந்த காலத்திலே தேவன் எண்ணற்ற மக்களை ரட்சித்திருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? நினிவே மக்களை தேவன் ரட்சித்தார். மீண்டும் அவர்கள் பாவத்திற்கு திரும்பும் பொழுது அவர்களை நியாயம் தீர்த்தார். ஆனால் எதிர்காலத்திலே எண்ணற்ற மக்கள் கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். மகா உபத்திரவ காலத்திலேயும் பலர் கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். 1000 வருட அரசாட்சியின் காலமும் ரட்சிப்பின் காலமாக மாறப்போகிறது. தேவனே வெற்றி சிறக்கப் போகிறார். அன்பு வெற்றியடைய போகிறது. இன்று தேவன் மகிமையாக தனது ரதத்திலே வலம் வருகிறவராயிருக்கிறார். அவர் சக்கரத்தின் கீழே மாட்டிக்கொள்பவன் பரிதாபமானவன்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பிற்காக தேவன் திட்டமிட்டிருக்கும் வழியை ஏற்றுக்கொண்டு அவரை அண்டிக் கொள்கிறவன் பாக்கியவான். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் தண்டித்தாலும் எதிர்காலத்தில் நீர் சேர்த்து கொள்ளப் போகிறீர் என்ற பெரிய சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறவர்களை நீர் நியாயம் தீர்க்கிறீர், எச்சரிக்கிறீர், கண்டிக்கிறீர், நீர் அவர்களை சிட்சிக்கிறீர் ஐயா. இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் பக்கமாக திரும்ப கர்த்தரே கிருபை செய்யும். உம்முடைய தண்டனையை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதை குறித்த உணர்வற்றவர்களாய் நித்திய அழிவிற்கு தங்களை அர்ப்பணித்து விடாதபடி உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யார் வாழ்க்கையிலே பிசாசானவன் அவர்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கிறானோ, ஆவிக்குரிய தேவைகளை காண முடியாமல் பண்ணி கொண்டிருக்கிறானோ, கிருபையாய் கிருபையாய் அவர்கள் கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பதில் தருவீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசியின் எல்லா பாடங்களையும் தொடர்ந்து எங்களோடு கற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து வருகிற வேத பகுதிகளையும் மறவாமல் கேட்டு உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். இஸ்ரவேல் எதைப்போல் வேரூன்றி நிற்பான்? இஸ்ரவேல் எதைப்போல் வேரூன்றி நிற்பான்? ஆப்ஷன் ஏ பனையைப் போல், ஆப்ஷன் பி லீபனோனைப் போல், ஆப்ஷன் சி கேதுருவைப் போல். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வல்லமையிலும் செல்வத்திலும் நம்பிக்கை வைத்து ஆசீர்வதித்த தேவனை மறந்தார்கள். அந்த பெருமை அவர்களை வீழ்ச்சிக்கு நேராக தள்ளியது. சிங்கத்தின் கர்ஜனையாய் தேவன் எச்சரித்தார். ஆனால் அவருடைய இருதயம் இன்னும் அன்பால் நிறைந்ததே. அவர் கூறுகிறார், திரும்பி வா, உன் சீர்கேட்டை குணமாக்குவேன். இது கோபத்தின் குரல் அல்ல, அன்பின் அழைப்பு. இன்று தேவன் நம்மையும் அதே வார்த்தையால் அழைக்கிறார். பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா, அன்பின் அரவணைப்பிற்குள் வா. அவரிடம்தான் உண்மையான சமாதானமும் மீட்பும் புதிய வாழ்வும் உண்டு. தேவனிடம் திரும்புவோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14.